ஜனனி ஜனனி என்னாச்சு? இங்க பாரு ஜனனி, வாசல்ல சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு பாரு. உங்க அண்ணிங்க என்ன சாப்பிட சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. நான் தான் நீ வர வரைக்கும் எதுவும் வேண்டான்னு பிடிவாதமா சொல்லிட்டேன். என்னது இது பைத்தியக்காரத்தனமா? ஒரு நிமிஷம் இரு. ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை குடி குடி. பார்த்து. நான் தான் சோழியை முடிச்சுட்டு வரேன்னல்ல. இதே நான் வராம இருந்திருந்தா இப்படியே சாப்பிடாம இருந்திருப்பியா? ஆமா, நிச்சயமா இருந்திருப்பேன். எவ்வளவு நாளானாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். இந்தா ஒரு வாய் சாப்பிடு. எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருந்துச்சு சக்தி. என்னால தாங்க முடியல. ஜனனி அழாத ஜனனி. சரி முதல்ல ஒரு வாய் சாப்பிடு, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இந்தா சாப்பிடு. இந்தா. சாரி சக்தி, உன்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா போன்ல வாய்ஸ கேட்டதும் என்னால மறைக்க முடியல. அதான் சொல்லிட்டேன். நீ சொல்லணும் ஜனனி. என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போற? நீ என்ன பண்ணுவ? அம்மா, நீ எப்படி உடனே வந்த? நான் போனது வேஸ்ட் ஜனனி. நான் எம்பிட்டு கேட்டோம், அவன் பணமா கொடுக்கவே மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். நான் உன்கிட்ட பேசினதுமே அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பி வந்துட்டேன். உங்க அண்ணன் கோச்சுக்க போறாரு சக்தி. இவர் வீம்புக்கு தானே அனுப்புனாரு. அவன் இவருக்கு மேல பிடிவாதமா இருக்கான். நாங்க பேங்க்ல தான் பணத்தை போடுவோன்னு கரரா சொல்லிட்டான். அதான் கிளம்பி வந்துட்டேன். நீ வந்தத உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? இல்ல ஜனனி, யாரையும் காணோம். அப்புறமா சொல்லிக்கலாம், விடு. இந்தா ஒரு வாய் சாப்பிடு. சாப்பிடு ஜனனி. தண்ணி குடி. நீ சாப்பிட்டியா? நீ முதல்ல சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். குடு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா செய்யற? வந்துட்டியாப்பா? ஆமாம்மா. இந்தா பிரசாதம். கோயிலுக்கு போயிருந்தேன், பூஜை போட்டு மரியாதை பண்ணி கொடுத்தாங்க. சாமி கிட்ட வச்சுட்டு சரி. சாப்பாடு என்னம்மா போயிட்டு வந்துட்டீங்களா? போய் உங்க அக்காவை கட்டி பிடிச்சி ஒப்பார வச்சிட்டீங்களா? இப்போ திருப்தியா? ஆ
கோயிலுக்கு போயிட்டு தான் வரேன். கோயில் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் தானே எங்களுக்கு முதச்சாமி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி திருவிழாவை நடத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் என் வீட்டில் என் பேச்சுக்கு மரியாதை இல்லை. என்னை அவமானப்படுத்துகிற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அவன் ஒரு ஆள்னு அவன் தராதறதுக்கு அவன் வீட்டு அளவுக்கு போயிட்டு வந்திருக்கியே. இந்த 1 ரூபா காயினை கையில் வச்சுட்டு உட்காந்துருப்பேன், அதை என் நெத்தியில் வைக்கணும்னு சொல்லியிருப்பேன். பொண்டாட்டிக்கு போகிறதுக்கு வாய்க்கரிசி வச்சுருந்துருப்பேன். வேறு என்ன இருக்கா அவன்கிட்ட? எல்லாரும் அமுக்குனிகளாக இருந்துக்கிட்டு கழுத்த இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சிடுறீங்க. மாமா சாப்பாடு எடுத்து வைக்க. சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போய் வேலையை பாரு போ. ஏப்பா சக்தி இன்னும் வரல, அவருக்கு போன் போட்டு பேசலாம் இல்ல? ஏம்மா அவனுக்கு என்னத்தம்மா போன போட, ஒரு வேலையாக போயிருக்கேன், வேலையை முடிச்சோன்னா வந்துடுவேம்மா. அவசரமாக இங்கே வந்து என்ன செய்ய போகிறேன்? வெட்டி முறிக்க போகிறானே. பணத்தை வாங்காமல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு வரட்டும், வந்துடுவான். ஏலே நீ எப்படா வந்த? ஒரு வாரத்துக்கு கூட சொல்லவே இல்லை. அண்ணே எதுக்குண்ணே இப்படி பண்ணீங்க? அவ என்ன தப்பு பண்ணா? அண்ணியோட அம்மா இறந்ததுக்கு அவங்கள கூட்டிட்டு போயிருக்கா. அதுக்கு போய் வெளியே நிக்க வச்சு தலையில தண்ணி எல்லாம் ஊத்தி, ச்சே கேட்கவே அசிங்கமா இருக்குண்ணே. அண்ணா எந்த காலத்துல நடக்கும் இதெல்லாம்? வெளியெல்லாம் சொன்ன சிரிப்பாங்க. அண்ணா ஏன்னா இப்படி பண்றீங்க? ஆரம்பிச்சே நீ. அங்கிட்டு சாயிருது, அப்புறம் இங்கிட்டு வந்து அழுகுறது. இதே சொல்லியா போச்சா உனக்கு? என்னடா வேணும் உனக்கு? அப்படி அண்ணன் என்ன தப்பானாரு? கதில் இருப்பா, இரு. நீ எப்படா ஊர்லேருந்து வந்த? ஏண்டா ஊர்லேருந்து வந்தேன், ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா எனக்கு? பதில் பேசுறா. சரி பணம் வாங்கினியா? அண்ணே நான் என்ன கேட்குறேன், நீங்க என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவர் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அதை விட்டுட்டு கண்டவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இங்க வந்து குதிச்சிட்டு இருக்காத. நான் கண்டவே இல்ல. அவர் என் புருஷன். நடந்தது அவர்கிட்ட சொல்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதான் சொன்னேன். ஏமா என்னம்மா நீ பாட்டுக்கு உள்ள போய் கதவை சாத்திக்கிட்ட. எத்தனை வாட்டி தட்டினாலும் கதவை திறக்கல, சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாலும் வெளியில வரல. இப்ப அவன் வந்த உடனே அவன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப அவனை சண்டை போட அமைச்சிருக்கியா? நீ பண்றது எதுவுமே சரியில்லைம்மா. அண்ணே எது சரியில்லை? அவ என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்லுவா? ரெண்டாவது அவளா எதுவும் சொல்லலை. நான் ஃபோனை போட்டு கேட்டதுனால வேதனையில் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அண்ணே நான் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேண்ணே. ஆனா அதுக்காண்டி அவளுக்கு முறையே இல்லாம ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால கேட்காம இருக்க முடியாதுண்ணே. டேய் தப்புடா. அண்ணன் முன்னாடி நின்று பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. பேசாம போ. அண்ணே என் பொண்டாட்டிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் சந்தோஷம் தான் முக்கியம் நினைக்கிறதுக்கு நான் உன்ன மாதிரி ஊதாரி கிடையாது. யாரா ஊதாரி? யாரா ஊதாரி? அவன போய் சண்டை போட்டுட்டு இருக்க. என்ன ஊதாரின்னு சொல்ற? கேட்டு சும்மா இருக்கு. என்னடா உனக்கு? என்ன பேச்சு என்னடா பேசுற? பிரச்சனை? இருங்கடாங்க இல்ல, இருங்கடா. என்னடா நீ? ஒன்னா சண்டை போட வேண்டியது. உங்களுக்கு சண்டை விளக்க விட தனியாக ஆள் போடணும்டா. சக்தி வார்த்தையை வளர்க்காத. உன் பொண்டாட்டியை வெளியே உட்கார வச்சு தப்புங்கிறியா? அண்ணே இந்த அண்ணன் ஒன்னெல்லாம் வேண்டாம். நான் செஞ்சது தப்புங்கிறியா சரிங்கிறியா? இங்க பாடுறா, என் பொண்டாட்டி ஈஸ்வரியை 15 நாளைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு இந்த வீட்டில் மூலையில் உட்கார வச்சிருந்தேன். அவ்வளோ உட்காந்துருந்தா. அப்பெல்லாம் நீ எதுவும் பேசல? அண்ணே அது எப்படி நான் சொல்ல முடியும்? ரைட்டு, நீ பேச முடியாது, உனக்கு உரிமை இல்லை. ஈஸ்வரி என் பொண்டாட்டி, அவளை திட்டுறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் எனக்கு தான் உரிமை இருக்கு. அதானே உன் பாயிண்ட்டு? அதே மாதிரி உன் பொண்டாட்டி எந்த அராஜகம் பண்ணாலும் அவளை திட்டவோ தண்டிக்கவோ கூடாதுன்னு சொல்ல வர, அதானே? அண்ணே நான் சொல்ல வந்த வேண்டாம் வேண்டாம். நீ எப்படி சொன்னாலும் அண்ணனுக்கு செருப்பால் அடிச்சது மாதிரி விளங்கிருச்சு. ஏய் நீ எனக்கு அப்புறம் பிறந்தவன்டா. நீ என்ன நினைக்கிறேன்னு புரிஞ்சுக்கிற முடியாத அளவுக்கு முட்டா போய் கிடையாது நான். நீ இல்லாத நேரம் உன் பொண்டாட்டியை கண்டிச்சது சத்தம் போட்டது தப்பு. நீ சொல்றது மாதிரி அவளை கொடுமைப்படுத்தினது தப்பு. அதுக்காக என்னை மன்னிச்சுக்கப்பா. ஏப்பா நீ ஏப்பா அவங்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு? ஏம்மா இருமா, யாரும் பேச வேண்டாமா, போதும்மா. நான் கிளம்புறேன். இருங்கப்பா, அவங்க வேலைகளை பாருங்க. யாரும் என் பின்னாடி வர வேண்டாம். என் போக்குல நான் போறேன்.
எல்லாம் உன்னால தான்டா. ஏன்டா இப்படிலாம் பண்ற? என்ன பண்ணாங்க? நடந்ததை கேட்டேன். சக்தி சக்தி நீ பேச உள்ள வா. சும்மா இருடா. ஆறுமா போடா போ. கதவை மூடிட்டு அப்படியே உள்ளே முட்டை போடு. ஒண்டாட்டி தாசன் தானே நீ? டேய் வாடா வா. என்ன? சக்தி தம்பி ஹாலோ பிளாக்ல வேலை செய்கிறாருல? ஆமாம். கல்யாண ஏற்பாடெலாம் பண்ணியிருக்கோம். கல்யாணத்தப்போ ஆளுக்கு இறங்கி போயிருந்தா அவ்வளோ நல்லா இருக்காது. தம்பிக்கு வேற மாதிரி ஆஃபீஸில் ரூம்குள்ளே உட்காந்து வேலை செய்கிற மாதிரி ஷோரூமில். சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணி. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் நல்லா இரு. நல்லபடியா போயிட்டு வா. போற இடத்துல குணமுள்ள தம்பின்னு பேர் வாங்கணும், சரியா? சரி அண்ணி. அப்புறம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, வாய்ப்பு வாழ்க்கையில சில நேரம் தான் கிடைக்கும். அது கிடைக்கும் போது பயன்படுத்திரு. ஏன்னா விட்ட வாய்ப்பு திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது. நான் இந்த வீட்டில் வாழற ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி காயப்பட்டு வாழறேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனால் அது எல்லாத்தையும் மறைச்சி அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினச்சதுக்கு காரணம் நீ. அவ உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய பொய்யாக்கிடாத சக்தி. உனக்கான எதிர்காலத்தையும் தன்னோட தோள்ல சுமக்கணும்னு ஆசைப்பட்டு கனவு கண்டவ. அவளை ஏமாத்திராதப்பா. நீ என்ன அம்மாவா பாக்குறேன்னு அடிக்கடி சொல்வல்ல, இப்போ ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து கேக்குறேன், ஏதாவது செய்வியா? உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ ஜனனி பக்கம்தான் நிக்கணும். சக்தி, அண்ணிய போய் பார்த்துட்டு வரலாம் வா. உன்னை பார்த்தா அவங்க கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை ஜனனி, வேண்டாம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் யாரோ மாதிரி துக்க விசாரிக்க என்னால முடியாது ஜனனி. அவங்களுக்கு என்னன்னு பத்தி தெரியும், என் குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். அவங்க எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா மனசுல ஒரு ஓரமா சக்தி வந்து நம்மளை பார்த்துருக்கலாமேன்னு தோணி இருக்கும்ல. இப்படி ஒரு துக்கத்துல கூட அவங்க பக்கத்துல நிற்க முடியாம போச்சு. இதுக்கப்புறம் அவங்க முகத்தை எப்படி பார்ப்பேன், என்ன சமாதானம் சொல்லுவேன், ஒண்ணுமே புரியல ஜனனி. என்ன அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஒரு சொல்லு ஏன் வரலன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க பார்க்குற பார்வை போதும் ஜனனி, அதுவே என்னை குத்தி கிழிச்சிரும். இன்னைக்கு உனக்காக பேசினா அன்னைக்கு அன்னைக்காக பேசியிருந்தா எல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே பேசி நான் கூட்டிட்டு போயிருந்தா அண்ணி அவங்க அம்மாவையாவது பார்த்துருப்பாங்கல்ல. எல்லாம் முடிஞ்சு அவங்கள போய் பார்த்து நான் என்ன சொல்ல முடியும் அவங்க கிட்ட? வேண்டாம் ஜனனி. சக்தி, இவ்ளோ கிளியரா யோசிக்கிற உனக்கு நான் சொல்லி தெரியணும்னு இல்ல. ஆனா நீ இப்போ அவங்கள நிச்சயமா போய் பார்க்கணும். அன்னைக்கு அவங்க அப்பா வாய் விட்டே சொல்லி அழுதாரு, இன்னும் 2 நாள்ல எல்லாரும் போயிடுவீங்க, நான் தனியா தான் இருப்பேன்னு.
அவர் அழுதாரு. இப்போ நாம அவரை போய் பார்த்து உங்களுக்கு நாங்க இருக்கோம், எங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை செய்வோம்னு சொன்னா அவருக்கு ரொம்ப தெம்பா இருக்கும் சக்தி. நீ சொல்றல்ல உங்க அண்ணியால உன்னை புரிஞ்சுக்க முடியும்னு, அப்புறம் ஏன் நீ கில்ட்டியா ஃபீல் பண்ற? இதுல உன் தப்பு ஒன்னும் இல்ல சக்தி. உன் அண்ணி உன்னை அவங்க புள்ள மாதிரி நினைச்சாங்க. நீ சொல்லுவல்ல என் அண்ணி எனக்கு அம்மா மாதிரின்னு. நீ கண்டிப்பா போய் பார்க்கணும் சக்தி. இப்ப நம்ம போகலன்னா தான் தப்பு. வா வா போலாம். போலாம் சக்தி, ப்ளீஸ் வா. சக்தி, போகையில எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது. ஈஸ்வரி அக்காவை பார்க்க போறோம். கார்ல போலியா? இல்ல நீ நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம். ஐயா மழையா இருக்கே. இல்ல பரவாயில்ல, பாத்துக்கிறோம். இருங்க, கொடை எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல. என்னடி சொல்ற நீ? யாருக்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிருக்காக. உனக்கு ரொம்ப ஏத்தம் தான், நீ கொடையை கொடுத்து அனுப்பியிருக்க. பின் என்னக்கா பண்ண சொல்லுதீங்க? உங்களுக்கு தான் சக்தியை பத்தி தெரியும்ல. அவன் ஈஸ்வரன் எங்க அம்மா மாதிரி, எங்க அம்மா மாதிரின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவான். அவங்களுக்கு ஒரு கஷ்டன்ற போது அவன் எப்படிக்கா சும்மா வீட்டில் இருப்பான்? அதான் கிளம்பி பார்க்க போயிட்டான், நானும் விட்டுட்டேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாப்பெல்லாம் நடக்குதே. யார குத்தம் சொல்றதுனே தெரியலையே. இன்னைக்கு தான் சொல்லி வச்ச மாதிரி மாமா கோவப்பட்டு போனாரு. உன் புருஷனும் என் புருஷனும் கொதிச்சு போயிருக்காங்க. இதுல இவங்க 2 பேரும் அக்கா வீட்டுக்கு போனது தெரிஞ்சா என்ன நடக்குமெண்டே தெரியலையே. பார்த்துக்கலாம் விடுங்கக்கா. ஆனா இன்னொரு விஷயம், அன்னைக்கு சண்டை வந்துச்சுல, மாமா கூட அவரை சிரிப்பால் அடிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சக்தி மாமா முன்னாடி நின்று இப்படி பேச மாட்டான்னு நினைச்சேன். ஆனா பிரச்சனைன்னு வரப்ப படக்குன்னு பேசிட்டான் பாருங்களேன். அப்படித்தான் பேசணும். பொண்டாட்டிக்காண்டி நிக்கிறது தான் புருஷ லட்சணம். அண்ணனே பேசினாலும் தான் பொண்டாட்டிக்கான சுயகௌரவத்தை விட்டு கொடுக்காம பேசிவிட்டான்ல, அவனை பாராட்ட வேண்டியதுதான். ஆனா இப்ப என்ன ஆகணும் தான் தெரியல. சக்தி விவரம் தெரியாத புள்ளன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கிறான். நீ அவசரப்பட்டு ஒன்னும் பெருமைப்பட்டுக்காத. இப்பதானே ஆரம்பிச்சிருக்காக. மொத்த கூத்தும் முடியட்டு என்ன பண்ண காத்திருக்காங்களோ. என்னக்கா சொல்றீங்க? நந்தினி, ரேணுகா, இந்தா நந்தினி, 5 நிமிஷம் இந்த வீட்டுல வேலை பார்க்காம உட்கார்ந்துடக்கூடாது. என்னதான் இவங்களுக்கும். ஏண்டி உங்களை ஒவ்வொரு தடவையும் இப்படி ஏலம் போடணுமா? எங்கடி போய் ஒளிறீங்க? இங்கதான் தேடணும். சரி சரி, எங்க அந்த ராங்கிக்காரி? அவ ரூம் வாசலுக்கு போய் அம்மா தாயே சோலி பார்க்க வாங்கன்னு கெஞ்சணுமாக்கும். போய் கூப்பிடுங்க. ஏதாவது வேணுமாத்த? நான் செஞ்சு தரவா? அவளுக்கு நீ மாத்தா? கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் வெளியே வர்றா இல்ல?
இப்போ எதுக்கு உள்ளார போய் உட்கார்ந்திருக்கா? போய் அவளை வர சொல்லுங்க. அவ சொல்லி யாருடி பாக்குறது? கூப்பிடுங்க அவளை. அத்தை, ஜனனியும் சக்தியும் வெளியே போயிருக்காங்க. வெளியே வா. எங்க? அது ஈஸ்வரி அக்கா வீட்டுக்கு. ஈஸ்வரி வீட்டுக்கா? எதுக்கு? என்னம்மா பிரச்சனை? ஒண்ணும் இல்லப்பா. அந்த சக்தி பையலும் அவன் பொண்டாட்டியும் ஈஸ்வரி வீட்டுக்கு போயிருக்காங்களாம். அவன் எதுக்கு அங்க போனா? என்ன விளையாடுறான் அவன்? காலையில அண்ணன்கிட்ட அவ்வளவு பேசிட்டு இப்ப என்ன விருந்துக்கு போயிருக்கானா? யாரை கிட்ட அவன் போனா? அண்ணனே அவன் வேண்டாங்கிறான். அவர் பொண்டாட்டி வீட்டுக்கு எதுக்கு போறான்? இல்லைங்க, ஈஸ்வரி அக்கானா சக்தி கொஞ்சம் மரியாதை அதிகம், அதனால போயிருப்பான். ஏமா நாங்களே அங்க போல. அண்ணனுக்கு மரியாதை இல்லாததுனால தானே நாங்களே போல. அப்புறம் அவன் எதுக்கு போனா? அவனா போயிருக்க மாட்டான்ப்பா. அவன் பொண்டாட்டி வாங்கன்னு அதிகாரம் பண்ணிருப்பா. மண்டையை ஆட்டிக்கிட்டு பின்னாடியே போயிருப்பான். பொறுத்து பொறுத்து பார்த்தாச்சு. அவன் இனி சரிப்பட்டு வரமாட்டான். இன்னைக்கு நானே ஒரு முடிவு எடுக்கிறேன். டேய், அவன் போறது உனக்கு தெரியும்ல? ஏதாவது சொல்லிட்டு போனானா?